வச்சு கொண்டு வந்தேன் சரியா பேர முடியாது வந்து அந்த சைட்டால் அது வேலை செய்யாது இப்போ இதுக்கு காரணம் அண்ணா வாங்க போய் இன்று தையிட்டி பகுதியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திசவிகாரே தனியாருடைய காணிகளிலே அமைக்கப்பட்ட விகாரை அகற்ற வேண்டும் என்று கடந்த 2 வருடங்களாக ஒவ்வொரு ஓயாதிரத்திலிருந்தும் நடத்துகின்ற போராட்டத்தினால் இந்த சட்டவிரோத விகாரையை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அரசாங்கம் வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இதை ஏமாற்றுகின்ற விதத்திலே வானுயர குறுங்கு வானூர்திகள் ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. முப்படைகளுடைய தீவிர கண்காணிப்பு, பல போலீசார் மூளை முடுக்கெல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரானது எங்களுடைய போராட்டம் சிங்கள மக்களுக்கோ அல்ல பௌத்த மக்களுக்கு எதிரானதல்ல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காடையர்களை பயன்படுத்தி எங்கள் மீது தாக்குதல்களை கொடுத்து இது ஒரு இன முருகராக இன மோதலாக காட்டி இந்த திசைவிகாரை பிரச்சனையை தள்ளி போடுவதற்கு அரசாங்கம் திட்டமிடுகின்ற அந்த சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கு. ஆகவே பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று சொல்வதெல்லாம் 75 வருடங்களாக பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். முடிவாக இருந்தாலும் கூட அரசாங்கம் கட்டமைப்பு இருக்கிறது. மாவட்ட அபிவிருத்தி குழு இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட, தேசிய மக்கள் சக்தியிலே 3 எம்பிக்கள் இருக்காங்க. எல்லா மக்களிடம் உறுதிகள் இருக்கின்றன, நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. தீர்ப்பை சொல்லுங்கள். நீங்கள் திருப்பி சமாதானம் வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியினர் நிற்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த இடத்திலே செய்யுங்கள். ஆகவே மக்களுக்கு நாங்கள் இந்த போராட்டத்திலே துணையாக நிற்கிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த நேரத்திலே 10,000 பேரை கொண்ட கிழக்கு மாகாணம் இன்றைக்கு பல லட்சங்களாக அதிகரித்திருக்கிறது. அது முதலாவது பிரதமர் அமரர் டிஎஸ்என் நாயக்காரோடு இன்று வரை ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வடக்கு கிழக்கிலே 1000 பௌத்த விகாரைகளை நிறுவுவோம் என்பதுதான் அவர்களுடைய விடயமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு சிங்கள மக்கள் பௌத்த மக்கள் வாழாத இடத்தில் விகாரைகள் நிறுவுவது ஆக்கிரமிப்பு தவிர வேறு என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே குச்சவெளி பிரதேச செயலகத்திலே விரைவிலே
32 விகாரைகளை அமைக்கின்ற முயற்சி, அதே போல் குருத்தூர் மலையாக இருக்கட்டும், வடுக்கிற மலையாக இருக்கட்டும், தொடர்ந்து எங்களுக்கு இப்பொழுது கூட உவந்தையிலே ஒன்றிலே புத்தர் சிலை நிறுவப்பட்டது போன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அன்றாபுரத்திலே பகுதியிலே புனித நகராக்க முற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னர் அங்கே இருக்கக்கூடிய கதிரேசன் கோயில் அகற்றப்பட்டது. தமிழ் குடியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். விவேகானந்த அமாவத்தியில் அகற்றப்பட்டது. ஆகவே மத தலங்களை இப்பொழுது மீதி அபிவிருத்தி போன்றவற்றுக்கு அகற்றுவதிலே பிரச்சனை இல்லை. சட்டவிரோதமாக நிறுவப்பட்ட இந்த விகாரை காணி உரிமையாளர்களிடம் அகற்றப்பட்டு கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். சிங்கள மக்களுக்கோ சிங்கள பௌத்தர்களுக்கோ இதுக்கு எதிரான போராட்டம் அல்ல. ஆனால் அவர்களுடைய அச்சுறுத்தலை அஞ்சி நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையோ எங்களுடைய உரிமை கோரிக்கைகளை கைவிடப் போவது இல்லை. විහාරය සම්බන්ධයෙන් මේ අවට තියෙන විහාර සම්බන්ධයෙන් තියෙනවා මෙතන ඓතිහාසික පුරාවිද්‍යාත්මක සාධක තියෙනවා ඓතිහාසික බොහෝ සමිඳුන් වැඩ ඉන්නවා. ඉතින් මේකත් එක්ක නැති ප්‍රශ්නයක් ඇති කිරීමට කටයුතු සූදානම් කරනවා කියන එක පේනවා. ඉතින් විශේෂයෙන්ම රජය වුණත් මේකට මන්දගාමී පිළිවෙතක් අනුගමනය කරන්න. ඉතින් මේ සියල්ලම නතර කරලා මේ තිස්සරාජ මහ විහාරයට අයිති අක්කර 20ක භූමි ප්‍රමාණය ලබලා දීලා මේ ප්‍රශ්නේ විසඳන්න පුළුවන්. නැත්නම් මේ ජනතාවට වෙනත් තැනකින් හරි දෙන්න පුළුවන්. මේ ඉඩම් දෙන්න පුළුවන්. එතකොට එහෙම කරන්නේ නැතුව මේක කරලා මේ රජයේ පැවැත්ම හදාගන්න නිකන් ජාතිවාදී ස්වරූපයකින් මේ ඩයස්පෝරාවේ ඔවුන්ගේ වීසා දික් කර ගැනීමට අවශ්‍ය කරන වැඩපිළිවෙළ නිර්මාණය කිරීමට අපි ඇත්තටම විරුද්ධයි. ඒකට අපි පිළිකුලෙන් යුතුව හෙලා දකිනවා. ඉතින් රජයටත් ජාත්‍යන්තරයේ හරියට මේ දේවල් කියලා සමාජ මාධ්‍ය සහ අනිකුත් මාධ්‍ය වලටත් හරියට මේ දේවල් කියලා මේ දේවල් ජනතාව දැනුවත් කළ මේ ප්‍රශ්නේ විසඳිය යුතුයි කියන එක තමයි අපි විශේෂයෙන්ම රජයෙන් ඉල්ලන්නේ. ඔය නම පොඩ්ඩක්. මම සිංහල වායවේ ජාතික සංවිධානයේ ලේකම් මధుබාලන් රත්නනායක. හරි. න්‍යාය කම් විහාරිය. රයිට්. මම ආශ්චර්ය ගුණරත්න අධිකාරී සමාජ ක්‍රියාකාරික. ඇත්තටම ගිය එසප් පොයින්ට් වගේ මේ පොසන් පොයින්ටත් අපි මේ ස්ථානයට ආවේ සිල් සමාදන් වෙන්න. පැහැදිලිවම කියන්න ඕනේ මෙතන ජාතීන් අතර කිසි ප්‍රශ්නයක් නැහැ. මේ ගමේ ඉන්න මිනිස්සු මේ පන්සලට හරි ආදරේ. අපි ගමත් එක්ක ගිහලා කතා කළාම අපිට දැනෙන හැඟිලි දේ තමයි ගමේ මිනිස්සු මේ පන්සලට ආදරේ. පන්සල ගොඩනැගීමේදී වුණත් ගමේ මිනිස්සු මේකට උදව් කරලා තියෙනවා. එතකොට මේ නැති ප්‍රශ්නයක් නිර්මාණය කරන්න හදන්නේ විවිධ පාර්ශ්වයන් වල අතපෙවීම් වලට එහෙම නැත්නම් ඩයස්පෝරාවට සම්බන්ධ කණ්ඩායම් තමයි මේ ඇවිල්ලා නැති ප්‍රශ්නයක් මතු කරන්න හදන්නේ. ඉතින් ඔප්පුවක් සහ ප්‍රකාශන ඔප්පුවක් අතර වෙනස නොදන්නා කණ්ඩායමක් ඩයස්පෝරාවේ සල්ලි වලට ඇවිල්ලා මේ මතු කරන්න හදන ප්‍රශ්නය මම හිතන්නේ අදාළ පාර්ශ්ව මැදිහත් වෙලා මේක විසඳන්න ඕනි සහ මේ නැති ප්‍රශ්නයක් උද්ගත කරලා වෙලා මේ විහාරස්ථානයේ ඉඩම් වලට විහාරස්ථානයේ ප්‍රශ්න ඇති කරන්න හදන එක නවත්වන්න සියලු දෙනාම එකතු වෙන්න ඕනි කියන කාරණාව තමයි කෙටිම කියන්නේ. இலங்கையில் யுத்தம் முடிந்த பின்னால் ஏறத்தாழ இலங்கை அரசாங்கம் ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை பின்பற்றுவதாக இருந்தால் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்கள் அல்லது உயர் பாதுகாப்பு வலயம் என்கின்ற பெயரால் வைக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள்
அல்லது மக்கள் இடம்பெயர்ந்ததால் கைவிடப்பட்ட பிரதேசங்கள் அனைத்து பாதுகாப்போடும் அந்தந்த மக்களிடம் திருப்பி வழங்கி இருக்க வேண்டியதான் சர்வதேச நடைமுறையும் சர்வதேசம் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். இரண்டாவது, இதுதான் அடிப்படையான ஒரு நாகரிகமான அடிப்படையான மனித உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அல்லது அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகும். மாறாக இந்த யுத்தத்தை வென்றதை ஒரு பலமாக வைத்துக்கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களால் கைவிடப்பட்ட இடங்கள் அல்லது இடம்பெயர்ந்ததால் கைவிடப்பட்ட இடங்கள் அல்லது இவர்கள் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரால் கைப்பற்றப்பட்ட இடங்கள் ஆகியவற்றை ஒரு ஆக்கிரமிப்பு பிரதேசமாக மாற்றி சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலும் விஸ்தரிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், தேசிய பாதுகாப்பு என்ற பெயரால் இங்கே இராணுவம் வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே உலகத்திலே மிகப்பெரிய நாடுகள், மிகப்பெரிய யுத்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய நாடுகள், பக்கத்து நாடுகளோடு மிகப்பெரிய நெருக்கடிகளை அல்லது யுத்த மேகங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் கூட மிக குறைந்த அளவு இராணுவத்தையே வைத்திருக்கணும். உதாரணமாக இந்தியா எடுத்துக்கொண்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு ஒரு இராணுவம் தான் இருக்குது. ஆனால் இலங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 73 பேருக்கு ஒரு இராணுவம் இருக்குது. அதுவும் வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் 5 பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது. 5 பேர் என்பது ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு இராணுவம் இருக்கிறது. இதற்கு இங்கே இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே பொருளாதாரத்திலே நலிந்து போன பேங்க்ரப்டான ஒரு அரசாங்கம். இதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்னு சொன்னால், தேசிய பாதுகாப்புக்காக நாங்கள் படையினரை வைத்திருக்கிறோம். இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது. மாறாக இங்கே பக்கத்தில் கூடிய இந்த நாடும் இங்கே படையெடுக்க போவது கிடையாது. உங்களால் ஒரு நல்லாட்சியை நடத்த முடியும் என்று சொன்னால் இங்கே இராணுவம் தேவையில்லை. ஆக இந்த தேசிய பாதுகாப்பு என்ற பொய்யான பேருங்கள் வைத்திருப்பது வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்த சிங்கள மயமாக மாற்றுவதற்கான மிரட்டலுக்கு தங்களுடைய பிடிக்குலங்களை வைத்துக்கொண்டு இவற்றை சிங்கள பௌத்த மயமாக்குவதற்காக அதனுடைய ஒரு வடிவம்தான் இந்த தையிட்டி பௌத்த கோவில். இது ஒரு தனியார் நிலம், ஒரு தனியாருக்கு சொந்தமான அவருடைய மொழி இருக்கக்கூடிய நிலம். இது மிக அடிப்படையான ஒரு விடயம். இங்கே இவ்வளவு போலீஸார் நிற்கிறார்கள். இந்த போலீஸார் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள். ஒரு தனியார் காணியிலே இராணுவம் கட்டுகின்ற போது இவர்கள் அதை தடுத்திருக்க வேண்டும். மாறாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் காவல் படையாக இல்லாமல் அநீதிக்கான காவல் படையாக இருக்கிறார்கள். ஆக இதற்கு எதிராக மக்களுடைய போராட்டம் தொடர வேண்டும். கண்டிப்பாக பாதிக்கப்படுகின்ற மக்கள், ஒடுக்கப்படுகின்ற மக்கள் போராடி கொண்டு இருப்பார்கள். ஆகவே இந்த போராட்டம் மேலும் மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். அதனூடாக நமது நியாயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய கோரிக்கையாகும். தமிழ் மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசம் 1990ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இங்கிருந்த மக்கள் இராணுவத்தினருடைய தாக்குதல்கள் மற்றும் கொலைகள், கடத்தல்கள் காரணமாக வெளியேற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். 90ஆம் ஆண்டிலிருந்து இந்த பகுதி முழுமையாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஆக்கிரமிப்பில் இருந்தது. 2012-13ஆம் ஆண்டு கால பகுதியிலே தான் இங்கே மீள்குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பல பகுதிகளில் மீள்குடியேற்றம் நடைபெற்ற போதும் தையிட்டியில் சில பகுதிகள் விடுவிக்கப்படவில்லை. அவ்வாறு விடுவிக்கப்படாத பகுதி தொடர்ந்து இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவ்வாறு இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பகுதிக்குள்ளே சட்டவிரோதமான முறையில் உறுதி காணிகளை கொண்டிருந்த தனியார் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளிலே சட்டவிரோதமான முறையிலே எந்த விதமான சட்டபூர்வ அனுமதிகளும் இல்லாமல் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திஸ்ஸ விகாரை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இங்கே அந்த விகாரை அமைந்திருக்கிற இடத்திலிருந்து சுமார் ஒரு 150-200 மீட்டருக்குள் ஒரு 20 பரப்பு காணி 50ஆம் ஆண்டுகளிலே இங்கே தொழில் செய்து கொண்டிருந்த கூலி தொழில் செய்த சிங்கள சகோதரர்கள் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவென இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முதலாளி ஒருவரால் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு பௌத்த பிக்கு ஒருவருக்கு அந்த காணி இருக்கத்தக்கதாக அதற்குள் அந்த விகாரியை கட்டுவதற்கு பதிலாக தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இந்த இராணுவத்தில் இந்த விகாரியை கட்டியிருக்கிறார்கள். ஒரு சட்டவிரோதமான செயல்பாடு. இந்த காணிகளிலே இந்த மண்ணிலிருந்து இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக அந்த மக்கள் அந்த காணிகளிலே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். 30 ஆண்டுகள் போரால் அந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்த நிலையில் அவருடைய வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. போர் முடிந்த பின்னர் பல இடங்களில் முன்குடியேற்றம் நடைபெற்ற பொழுதிலும் இவர்கள் தங்களுக்கு அந்த வீடுகள் காணிகள் தரப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நேரத்திலே அவர்கள் இங்கே ஒரு சட்டவிரோத கட்டுமானத்தை கட்டியதால் இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதன் காரணமாக அந்த மக்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரி தொடர்ச்சியாக பிரதேச செயலகத்திலும் மாவட்ட செயலகத்திலும்
மற்றும் ஜனாதிபதி செயலகம் வரை பல்வேறுபட்ட இடங்களிலே மகஜர்களை கொடுத்து நீண்ட காலமாக ஈடுபட்டு திரிந்தார்கள். ஆனால் அவர்கள் ஒருபுறம் காணி விட வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு திரிகின்ற பொழுது இரகசியமாக இங்கே இந்த பௌத்த விகாரை கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெறப் போகிறது என்ற செய்தி அறிவிப்பு வெளிவந்த பின்னர் தான் அந்த மக்களுக்கு தெரியும் இங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டு விட்டது என்று சொல்லி. அதுக்கு பிற்பாடு 23ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் ஏனைய வழிகளில் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையிலே ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்றிலிருந்து நாங்கள் ஒரு மக்கள் அரசியல் பிரமுகர்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே நாங்களும் அந்த மக்களோடு கலந்து கொண்டு 2.5 ஆண்டுகளாக இந்த போராட்டத்தில் நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய கோரிக்கை எல்லாம் தங்களுடைய சொந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்பது. மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மக்கள் தயாராக இல்லை. தாங்கள் பூர்வீகமாக தங்களுடைய முப்பாட்டன் வாழ்ந்த நிலம் தங்களுக்கு வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இந்த அரச இயந்திரங்கள் இந்த போலீஸாரும் ஆளுநர் அலுவலகமும் இந்த மக்கள் மீது நெருக்கடிகளை பிரயோகித்து அச்சுறுத்தல்களை பிரயோகித்து மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் மக்கள் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் சொந்த காணி வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது சிங்கள மக்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, பௌத்தர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல. நாங்கள் பௌத்தர்களுடைய நண்பர்கள், சிங்கள மக்களுடைய நண்பர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தம் இந்த யாழ்ப்பாண மண்ணுக்கு வந்து செல்லுகின்றார்கள். எந்த ஒரு இடத்திலும் அந்த மக்களுக்கு எந்த இடையூறுகளும் எந்த ஒரு தனி தமிழ் மகனாலும் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அவர்கள் தனிநபர்களாக ஏழைகளும் பெறுகிறார்கள், பணக்காரர்களும் பெறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வசதிக்கு விரும்புகிற இடமெல்லாம் செல்கிறார்கள், விரும்புகிற இடங்களிலே தங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக அவர்கள் வந்து செல்கிறார்கள். யாருக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட்டதில்லை. ஆனால் இது ஒரு தனியார் காணியில் சட்டத்துக்கு புறம்பாக சட்டவிரோதமாக இந்த தமிழ் மக்களை இன அழிப்பு செய்த இராணுவத்தினரால் கட்டப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும். அது அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இங்கே ஒரு நீண்ட இனப்பிரச்சனை 75 வருடங்களாக இருக்கிறது. இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் சட்டம் எல்லோருக்கும் சமனாக நீதியை வழங்க வேண்டும். அந்த உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு முதல் நடவடிக்கையாக இந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்படுவது என்பது அவசியமானது. அனுரகுமார சொல்லிக் கொள்வது போல் தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் என்பது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோதமாக இங்கே தங்கியிருக்கிற பிக்குவை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து ஒரு கைதி ஒருவர் அவருடைய அனுமதி இல்லாமல் விடுவிக்கப்பட்டதற்காக சிறைச்சாலை ஆணையாளரையே இடைநீக்கம் செய்து கைது செய்கிற அளவுக்கு ஒரு நாடகம் ஒன்று ஆட முடியும் என்று சொன்னால் 2 இனங்களுக்கும் இடையிலே 75 வருடங்களாக இருந்த பகை முடிவுக்கு வர வேண்டிய நேரத்திலே புதிதாக ஒரு பகையை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த நோக்கத்திற்காக மட்டுமே இந்த விகாரை அமைக்கப்பட்டு அதனால் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்ற நேரத்திலே ஒரு இன நல்லிணக்கத்திற்காக ஏன் இந்த சட்டபூர்வமான செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிற பிக்குவை கைது செய்ய முடியாது? சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டிய அந்த இராணுவ தளபதியையும் அந்த இராணுவ பொறுப்பானவர்களையும் ஏன் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது என்ற கேள்வியையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிற சூழலிலே ஜனநாயக ரீதியாக நாங்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதற்கு ஒன்று அரசியலமைப்பு ரீதியாகவும் எங்களுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சட்டம் எல்லோருக்கும் சமனாக நீதி வழங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இது ஒரு நீதிக்கான போராட்டம். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் இந்த மண்ணிலே ஒற்றுமையாக வாழ்வதற்கு எல்லோருக்கும் நீதி சமனாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஒரு பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. சிங்கள மக்கள் இந்த மண்ணுக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அங்கே கூடுதலாக வந்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால், இந்த இனவரி பிடித்த தரப்புகளாலே பொய்யான செய்திகள் தென்பகுதியிலே பரப்பப்பட்டு அப்பாவி சிங்கள மக்கள் ஏமாற்றி பொய் சொல்லி இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே சில இனவரி கொண்ட சிங்கள இனவாத அடிப்படைவாத அமைப்புகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் இங்கே வந்ததிலே பிரதானமான சூத்திரதாரிகளில் ஒருவராக இந்த பலாலி ஓய்சியும் ஒருவராக இருக்கின்றார். அவரும் இந்த சட்டவிரோத விகாரையினுடைய செயல்பாடுகளுக்கு முழுமையாக உந்துதலாக இருக்கிறார். சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அந்த பிக்குவுக்கு உந்துதல் அளிக்கின்ற செயல்பாடுகளாகத்தான் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கின்றன. நாங்கள் சிங்கள மக்கள் வந்ததற்கு நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த மக்கள் இந்த இடத்திற்கு வந்து எங்களுடைய கதைகளை கேட்க வேண்டும். ஏன் நீங்கள் இதிலே இதை எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறீர்கள் என்ற உண்மையை அறிவதற்கு அவர்கள் முயல வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு அந்த உண்மைகளை விளக்குவதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம்.
நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்களுடைய காணிகளை பலவந்தமாக ஆக்கிரமிப்பதை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அந்த சிங்கள மக்கள் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், எங்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் அவர்களிடம் முன்வைக்கிறோம். யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரைக்கு எதிராக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்வைக்க முன்னெடுக்கப்பட்டது.